வெல்கம் டு மை வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரெட்டு, ஓரியோ பிஸ்கெட்டு அதை வச்சு நம்ம எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு கேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பு தேவையில்லை, அவன் தேவையில்லை. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஓரியோ பிஸ்கெட் இருக்கு இல்லையா, அதை 2 பாக்கெட் எடுத்துக்கிறேன். என்ன ஃப்ளேவர்னாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சாக்கோக்குலர் தான் எடுத்திருக்கேன். 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு பிஸ்கட்டாக எடுத்து பிஸ்கட்டை ஓப்பன் பண்ணி அது நடுவில் இருக்குது இல்லையா, அந்த க்ரீமை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு பிஸ்கட்டாக ஓப்பன் பண்ணி நான் எல்லா பிஸ்கட்லேயும் எல்லா க்ரீமை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு பிஸ்கட்டை தனியாக வச்சுக்க போகிறேன். இப்போது பிஸ்கட் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, க்ரீமை தனியாகவும் பிஸ்கட் தனியாகவும் எடுத்தாச்சு. இப்போ பிஸ்கட் அவ்வளோத்தையும் நம்ம 1-2 உடச்சி மிக்ஸி கப்பில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணுவோம். இப்போ இது அவ்வளோத்தையும் மிக்சியில் திரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் நல்லா சாஃப்டாக திரிச்சிட்டு வந்தாச்சு. நம்ம திரிக்கிறது நல்லா இப்படி சாஃப்டாக இருந்தாலே போதும். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலுக்கு எல்லாத்தையும் மாற்றிடுவோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான அளவு பால் எடுத்துக்கலாம். நான் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். நீங்கள் இது ஸ்பூன் அண்டோ இல்லை பிரிக்ஸ் அண்டோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக நல்லா பிளெண்ட் ஆகிரும். அதுக்காண்டி தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக கட்டி இல்லாமல் நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அழகாக மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக அழகாக சாக்லேட் அப்படி ஃப்ளேவரில் அப்படி க்ரீம் மாதிரி கிடச்சிட்டு இந்த அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரெட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 லேயர் எடுக்கிறேன். அதனால் ஒரு 4 ப்ரெட் எடுத்து இந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் அவ்வளோத்தையும் நான் சிஸ்ஸரை வச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்மளுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கலாம். இப்போ இது அவ்வளோத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சுகர் எடுத்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு தேவையான அளவு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். சீனி கரையிற அளவுக்கு லிக்விடாக நம்ம எடுத்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். அதில் லைட்டாக நம்ம க்ரீம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம சாக்லேட் பிஸ்கட்டை அதை நான் லைட்டாக போட்டுக்கிறேன். ஏன்னா ப்ரெட்டு அங்கங்கே மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கும். அதனால் எடுத்து அதில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ப்ரெட்டு வைக்கிறேன். ப்ரெட்டை வச்சதுக்கு பிறகு நம்ம யாருக்குனே சீனியும் பாலும் கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம அதில் அப்படி ஊற்றி அந்த ப்ரெட்டை ஈரமாக்க போகிறோம். ஏன்னா ப்ரெட்டு லைட்டாக ட்ரையாக தானே இருக்கும். ஸோ நம்ம இப்படி ஊற்றும் போது அந்த ப்ரெட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதனால தான் ஊற்றுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அடுத்தாப்பில் சாக்லேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, க்ரீம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சாக்லேட் க்ரீம், அதை இது மேலே அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு ப்ரெட் எடுத்து நம்ம வைக்க போகிறோம். அதே மாதிரி தான், சேம் ப்ரொசீஜர் தான். அந்த சுகர் கலந்த பால் இருக்கு இல்லையா, அதை நம்ம முதல்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம். பிறகு சாக்லேட் அப்ளை பண்ண வேண்டியதான். இதே மாதிரி ஃபுல்லாக எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் வச்சுக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி 4 லேயருக்கு வச்சு முடிச்சிட்டேன். வச்சு முடிச்சதுக்கு பிறகு சைடில் இருக்கிறதுலையும் இந்த க்ரீமை வச்சே நான் ஃபுல்லாக பேக் பண்ணுறேன். இப்படி பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் கேக் மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ எந்த பக்கமும் ஒயிட் போர்ஷன் தெரியாமல் எல்லா இடமும் நம்ம ஃபில் பண்ணிடுவோம் இந்த க்ரீமை வச்சு. இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கும்போதே ஃபோன் ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டு நான் டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இது இன்னொன்று திருப்பி அதுக்காண்டி பண்ணினேன். இப்போ இதில் எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம யாருக்குன்னே க்ரீமெல்லாம் தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதேமாரி நான் ஒயிட் கலர் க்ரீம் இருக்கிற பிஸ்கட்டும் வாங்கியிருந்தேன். இப்போ ஒயிட் கலரில் நம்ம சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் செய்யலாம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதில் சும்மா இப்படி ரொட்டேட் பண்ணி ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணுறேன். இதை நம்ம இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆஃப் சர்க்கிளாக வெட்டி பண்ணும்போது ரொம்ப அழகாக ஃப்ளவராகவே வரும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வித்தியாசமாக டெக்கரேட் பண்ணுமோ அதேமாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஜாம் தடவி பண்ணலாம். ஏதாவது டேரி மில்க் அந்த மாதிரி சாக்லேட் வாங்கி அதை லைட்டாக இது பண்ணி போடலாம். அப்படி உங்கள் இஷ்டப்படி எப்படினாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ சிம்பிளாக அழகாக இந்த க்ரீமே வேஸ்ட் பண்ணாமல் அதை நான் ஒரு ஃப்ளவராக அழகாக செஞ்சுட்டேன். இப்போ நம்ம கேக் மேலே இதை வச்சிட வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் இதை அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு டேரி மில்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன். சாக்லேட் எடுத்துகிட்டு நம்ம சீஸ் ஃப்ரைடர் வச்சு நம்ம இப்போது சாக்லேட்டை நம்ம ஷ்ரெட் பண்ண போகிறோம். நம்மளுடைய இஷ்டம் தான், எப்படினாலும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இப்படி தான் பண்ணியிருக்கிறேன்.
நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னலையா, ஃபஸ்ட்டு பண்ணதில் வந்து இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அந்த சாக்லேட் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் இப்படி 3 ஃப்ளவர் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்து பார்க்குறதுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிள்ளைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரெசிப்பியோ இல்லை ஒரு அழகான விளாக்லையோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.